கணேசா அறநெறி பாடசாலை மாணவருடைய கலை நிகழ்வுகளும் பரிசல் வழங்க நிகழ்வுகளிலே இன்றைய விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற இந்த திருவம்பாவை கூட்டு பிரார்த்தனை சபையுடைய தலைவர் திரு கிருபாகரன் அவர்களே, பிறந்தவர் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலாநிதி பாலசுப்ரமணியன் தனபாரதி ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்சக உத்தியோகத்தர் திருமதி கலைமதி சகிதரன் அவர்களே, கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சைவப்புலவர் நித்திய பாபுதன் அவர்களே, சைவப்புலவர் கனகதுர்கா அவர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, இந்த அறநெறி பாடசாலை ஆசிரியர்களே அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தலைவர் குறிப்பிட்டார், என்னுடைய சக உத்தியோகத்தர் குறிப்பிட்டார், எனக்கு குறிப்பிடுவதற்கு வேறு விடயங்கள் இல்லை. இருந்த போதிலும் உண்மையிலேயே நான் இந்த கடந்த 2020ஆம் ஆண்டு கடமையை பொறுப்பேற்று தெளிவலை கலாசார மத்திய பொறுப்புடைய கடமை பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த திருவம்பாவை கூட்டு பிரார்த்தனை சபையினுடைய இந்த பரிசளிப்பு விழாவிலே தொடர்ச்சியாக 3 வருடங்கள் பங்கு பெற்று இருக்கின்றேன். அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் இன்னும் மாணவர்கள் மெருகூட்டப்பட்டு சிறப்பான முறையில் ஒழுங்கமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது உண்மையிலேயே வரவேற்கப்படக்கூடியது. கலாசார மத்தியத்தின் ஊடாக நான் கடந்த 3 வருடங்களும் இந்த அறநெறிக்காக எனது பாடல்களை ஒதுக்கியிருந்தேன். துரதிருஷ்டவசமாக இந்த முறை என்னால் பாடல்கள் ஒழுங்குபடுத்த முடியாமல் போயிருக்கிறது என்று சொன்னால், அயல் பிரதேச மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக என்னிடம் விட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த முறை உங்களுக்கான பாடல்களை இடைநிறுத்த வேண்டிய ஒரு துர்ப்பாக்கி நிலைக்கு நான் ஆட்பட்டிருக்கின்றேன். அதுக்கு முதலில் உங்களிடம் நான் மன்னிப்பு கோருகின்றேன். உண்மையிலேயே எங்களுடைய அமைச்சினுடைய செயற்திட்டங்கள் யாவும் மிக குறுகியதான, அதாவது 45 பிரதேச கிராமோத்தியோகத்தர் பிரிவுகள் அடக்கிய இந்த தெல்லிப்படை பிரதேச பிரிவிலே 7 பாடநெறிகளுக்கு மட்டும்தான் அனுமதிகள் கிடைக்கப்படுகின்றன. எனவே கிடைக்கப்படுகின்ற அனுமதிகளை நான் இந்த 45 பிரதேச கிராமோத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கிய வகையிலே என்னுடைய பாடவிதானங்களை செலுத்த வேண்டிய கொண்டு செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கிற. உண்மையிலே கடந்த 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களில் 9 பாடநெறிகளாக இருந்த பாடநெறிகள் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் ஏனைய வசதி வாய்ப்புகள் குறைவின் காரணமாக தற்போது 7 பாடநெறிகளாக குறைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இனிவரும் காலங்களிலே அந்த பாடநெறிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாடநெறிகளை நான் தொடர்ச்சியாக வழங்குவதற்கு முயல்வேன் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் தந்து. மேலும் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், இந்த முறை இங்கு பாடல்கள் நடைபெறாவிட்டாலும் கலாசார மத்திய நிலையத்திலே குறித்த 2 பாடல்கள் நடைபெறுகின்றன. உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய நேரத்திலே கருத்திலே கொண்டு அந்த பாடல்களை பயில நான் அதற்கான அனுமதியை உங்களுக்கு வழங்குகின்றேன். உங்கள் மாணவர்கள் தாராளமாக நீங்கள் கலாசார மத்தியத்திலே கொண்டு வந்து விட்டு இந்த 2 பாடல்களை நீங்கள் படித்துக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தகவலையும் உங்களுக்கு வழங்குகின்றேன். இந்த 2024ஆம் ஆண்டுக்கான பாடநெறிக்கான சான்றிதழ்களும் இதுவரையில் என்னுடைய கையிலே கிடைக்கப்படவில்லை. வருடா வருடம் இந்த நிகழ்விலே எங்களுடைய கலாசார அமைச்சருடைய சான்றிதழும் வழங்கப்படுகிறது வழமை. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான சான்றிதழ்கள் இன்னும் எனது கையிலே கிடைக்கப்பெறவில்லை. கூடிய சீக்கிரத்திலே அந்த சான்றிதழ் கிடைக்கப்படுகின்ற போது இந்த முறை கலாசார மத்தியிலே எங்களுடைய வருட இருந்த நிகழ்வும் நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். அந்த நிகழ்விலே வைத்து அத்தனை மாணவர்களுக்குமான சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு தந்து கொண்டு இனிவரும் காலங்களிலே தொடர்ச்சியாக இந்த மாணவர்கள் இந்த அறநெறி பாடசாலை மூலமாகவும் கலைகளின் மூலமாகவும் வளம் பெற்று வளமான வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி என்னையும் இந்த சந்தர்ப்பத்திலே விருந்தினர்களுக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.